ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். வீடு கட்டுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? உங்களோட குழந்தைக்கு ஃப்யூச்சருக்காக பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போது இது தாங்க பெஸ்ட் சாய்ஸ். நாமக்கல் மாநகராட்சிக்குள்ளே எல்லாமே 1.5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், போலீஸ் ஸ்டேஷன், தாலுக் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், காலேஜ், ஸ்கூல்ஸ்னு இப்படி ஒரு பெஸ்ட் பிளேஸ் எந்த மாநகராட்சியிலையுமே கிடைக்காது. ஈவன் மதுரை, சென்னை எங்கே வேணால் எடுத்துக்கங்க, இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிற ஒரு பிளாட் எங்கேயுமே கிடைக்காது. ஜஸ்ட் நம்ம பஸ் ஸ்டாண்ட், நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அரௌண்ட் ரேடியஸ்க்குள்ளே இந்த கேட்டட் கம்யூனிட்டி பிளாட் ஒன்று இருக்குங்க. மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே, அது 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இப்படி ஒரு இடம் எங்கேயுமே அமையாது. இங்கே பாருங்கள், ரெசிடென்ஷியல் பிளாட், இது எல்லாமே சுற்றி வீடுங்க நிறையா இருக்குங்க. சரிங்க, இந்த பிளாட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நான் மெயினாக முதல்ல சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ரொம்ப பக்கங்க. ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, ஹாஸ்பிட்டல், கோயில், சர்ச், போலீஸ் ஸ்டேஷன், ஸ்கூல்ஸ், காலேஜஸ்னு இப்படி எல்லாமே அரௌண்ட் 1.5 கிலோமீட்டர்ஸில் இருக்குங்க. ஈவன் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 1 கிலோமீட்டர் தாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு ரீசன் வந்து மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே அது கேட்டட் கம்யூனிட்டி, வெல் ரிச் கேட்டட் கம்யூனிட்டிங்க இது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு பிளாட்டையுமே ஒவ்வொரு மரக்கன்று நட்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், உடனடியாக நீங்கள் பிளாட் வாங்கி உடனே வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சில பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும், எந்த ஒரு ஃபெசிலிட்டி, எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் இதில் ரொம்ப பெஸ்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா பாருங்கள், ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் மரக்கன்று. அண்ட் ஒன் மோர் திங், ஒவ்வொரு பிளாட்டுக்கும் தனித்தனியாக நம்பர் பண்ணி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி இந்த நாமக்கல் மாநகராட்சியில் வேறு எங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காதுங்க. ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே தனித்தனி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனும் இருக்குங்க. உங்களோட குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட், பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதாங்க இருக்கும் மாநகராட்சி லிமிட்டுக்குள்ளே. அதுவும் இல்லைனா வீடே கட்டி வச்சாலும் அது கிட்டத்தட்ட கோடி கணக்கில் உங்களுக்கு போகுங்க. இன்றைக்கி நீங்கள் செலவு பண்ணுற ஆயிரக்கணக்கான ஒரு ரூபாய்க்கு கோடிக்கணக்கான மதிப்பு இருக்குங்க, மறந்துடாதீங்க. அண்ட் ஆல்ரெடி புக்கிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, போயிட்டே இருக்குங்க. நிறையா புக்கிங் ஆகிட்டே இருக்குது. அண்ட் உடனடியாக சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். சைட்டை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணும் போதே ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டோடு வாங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். அட்வான்ஸ் புக்கிங் பார்த்தீங்கன்னா வெறும் 5,000 தாங்க. சரி, ஓகே, இவ்வளோ சொல்கிறீங்க, இதோட பிளாட்டோட ரேட் தான் என்ன அப்படின்றது கேட்குறீங்களா? சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சின்னு எங்கே வேணால் எடுத்துக்கங்க, எந்த மாநகராட்சியுமே கொடுக்காத ஒரு பெஸ்ட் ப்ரைஸுங்க இது. வெறும் ஜஸ்ட் 2,999 பெர் ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துட்டு இருக்காங்க. டிடிசிபி, ரெரா எல்லா அப்ரூவலும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டி வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, உடனடியாக புக்கிங் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சுருங்க. சைட்டை பார்க்கணும், மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கு எனி டைம் நாங்கள் இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ட்ரீம் ஹவுஸ் கட்ட வேண்டிய இடமா இருக்கட்டும், அது கண்டிப்பாக இந்த மாநகராட்சி லிமிட்குள்ளே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், போலீஸ் ஸ்டேஷன், தாலுக் ஆஃபீஸ், ஹாஸ்பிட்டல், காலேஜ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களோட சில ஆயிரத்தை கோடியாக்கணுமா, உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணுமா, மறக்காமல் கால்